உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல தொடர் செய்தியை கேட்க போகிறோம். இந்த பூமியிலே தேவன் மனுஷனை அவருடைய சாயல், அவருடைய ரூபமாய், அவருடைய சுவாபங்களோடு படைத்தார். அது நம்ம எல்லாரும் பல தடவை கேட்டிருப்போம். அவருடைய சாயல் ரூபத்தில் அவர் எப்படி ஒரு குடும்பமாய் இருக்கிறாரோ அதுபோல் மனிதனை படைக்கும் போதும் அவனை ஒரு குடும்பமாய் படைத்தார். இதை உலகெங்கும் இருக்கக்கூடிய பைபிள் பிரசங்கியார்கள் இதை பிரசங்கிக்க பயப்படுகிறார்கள். இதில் ஏதாவது கோளாறு வந்துட்டா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆங்காங்கே கொஞ்சம் பேர் ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க, ஆனால் அதை அதுக்கு மேலே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. கல்யாணம் பண்ணால் ஸ்திரீகளால் கரைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி, அப்படி குடும்பமாக இருக்கிறதே தப்புன்னு சொல்லி, கல்யாணம் ஆகி பிள்ளைங்க இருந்தால் கூட அதுக்கப்புறமா நீங்கள் சகோதரியாக வாழ்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. ஆதலால் பிரசங்கியார்கள் ஒரு சுவிசேஷத்தில் ஒரு பகுதியை விட்டுருக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். தேவன் மனிதனை உண்டாக்கும்போது அவருடைய சாயலாய், அவருடைய ரூபமாய் உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார், குடும்பமாய் ஏற்படுத்தினார். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோட இசைந்திருப்பான் என்று அங்கே சொல்லிவிட்டார். ஆதலால் இந்த குடும்பம் பற்றி இவ்வளவு சொல்லியிருந்தும் கூட தேவன் ஒரு குடும்பமாய் இருக்கிறார் என்று சொல்லவில்லை. ஆனால் அதுதான் உண்மை. தேவன் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார்? இயேசு நமக்கு என்ன ஜெபம் சொல்லி கொடுத்தார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. உனக்கு அப்பா தான் சொன்னாரா? பயங்கரமான தேவன் சொல்லி சொன்னாரா? அவர் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபத்தை ஆரம்பிக்க சொல்கிறாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் கூட அவங்க என் பிதாவேன்னு சொல்லி யாருமே ஜெபம் பண்ணதில்லை. இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு பாவங்களுக்கு பரிகாரம் செய்த பிறகு ரட்சிக்கப்படுகிறவர்கள் தேவனை பார்த்து பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அழைக்கும்படி சொன்னார். அதற்கு காரணம் இருக்கிறது. இந்த பூமிக்குரிய பெற்றோர் நமக்கு உண்டு, சரீரத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். அந்த சரீரம் கூட நம்முடைய பெற்றோருடைய அம்சங்கள், குணாதிசயங்கள் எப்படியோ அதுபோலவே இந்த பிள்ளைகளுடைய அம்சங்கள், குணாதிசயமெல்லாம் இருக்கிறது. அது சரீரத்தில். ஆனால் சிருஷ்டிப்பிள்ளை எப்படி மனிதனை உண்டாக்கும்போது முதலாவது மண்ணெடுத்து சரீரத்தை செய்து பிறகு தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கினார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அவனுடைய உயிர் அது தேவனால் இந்த சரீரத்துக்குள் வைக்கப்பட்டது. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த ஒரு மனுஷன் பூரணமாக தானே இருந்தான், பின்ன ஏன் ஒருவனை உண்டாக்கினார் என்று அங்கே மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 15வது 2வது அதிகாரம் 15வது வசனத்தில்
எழுதியிருக்கு. அந்த வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிக்கலாம். அவர் ஒரு ஆதாமை தானே உண்டாக்கினார். ஆவி, அந்த மனிதனுடைய ஆவி அவனுக்குள் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஏவாளை உண்டாக்கினார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. இப்படி வாசித்தாதான் விளங்குது. ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனுக்குள் பூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஏவாளை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று சொல்லி, தேவனுக்கு அநேகம் பிள்ளைகள் வேண்டுமாம். ஆதாமை எப்படி படைத்தாரோ, இயேசுவை அவர் உண்டாக்குனாரா இல்லையான்னு பெரிய பெரிய போராட்டங்கள் கிறிஸ்தவ உலகத்தில் நடக்குது. ஆனால் நமக்கு தெரியும், பிதா தான், குமாரன் தான். பிதா எப்படி தம்மில் தாமே ஜீவனுள்ளவராக இருக்கிறாரோ, அதுபோல் குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறாருன்னு. அப்புறம் குமாரன் பிதாவாகிய தேவனுக்கு சமமாக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் கீழ்ப்படிந்திருப்பாருன்னு. அது 1 கொரிந்தியர் 15 குமாரன் சதா காலமும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருப்பாருன்னு சொல்லி இருக்கிறதுனால, ஏதோ ஒரு விதத்தில் பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு இப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். பிதாவை தெரியுது, குமாரனு தெரியுது, இன்னும் ஒரு ஆளை தெரியலையே. அப்பா இருக்கிறாரு, மகன் இருக்கிறாரு, அம்மாவை காணோம். அதை அம்மான்னு சொன்னா போச்சு, கொந்தளிச்சிருவாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டா ஒன்றும் பேச மாட்டாங்க. ஆதாமை உண்டாக்கின போது ஒருவனைத்தான் உண்டாக்கி இருந்தார். அந்த ஒருவனுக்குள்ளே தகப்பனுடைய சுபாவமும் இருந்தது, தாயோடைய சுபாவமும் இருந்தது. அதனால அவர்களை பிரித்தார். விலா எலும்பு எடுத்து மனுஷியா செய்து, இந்த அவனுக்கு ஒரு மனைவி என்று கொடுத்தார். இவன் நமக்குள்ள எலும்பை காணமே அப்படின்னு பார்க்குறான். உள்ள இங்கே வெளியே நிற்கிறான். ஆதாமுக்கும் அந்த எலும்பு எடுத்துகிட்டு போயிட்டதுனால அந்த பூரணம் திருப்தி இல்லை. ஏவாளுக்கும் நம்ம வெறும் எலும்பு தானே அப்படிங்கிறப்ப அவளுக்கும் திருப்தி இல்லை. 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதான், இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறபடி 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் அங்கே ஒரு பூரணம் இருக்கிறது, ஒரு திருப்தி இருக்கிறது. இது ஏயா கர்த்தர் இப்படி உண்டாக்குனாருன்னா, பிள்ளைகள் வேண்டும், இவங்க பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கட்டும், எனக்கேற்ற பிள்ளைகளாக வளர்த்து கொடுக்கட்டும் என்று சொல்லி, இப்பொழுது ஆதாமுடைய சந்ததியிலே யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் யாருடைய பிள்ளைகளாம்? நம்ம அப்பா அம்மா பிள்ளைங்க தானே. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய பிள்ளைகள்ங்கிறாரு. 10வதுக்கு தேவனால் பிறந்தவர்கள்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் நம்பலாமா நம்ப வேண்டாமா? தேவனால் பிறந்த, இப்போ நீங்கள்லாம் தேவனால் பிறந்தவர்கள். எந்த கணக்கில்? சரீரம் இல்லை, உங்களுடைய உயிர். இப்போ நான் உயிர்னு சொல்கிறேன், உங்களுடைய ஆவின்னு சொல்லலாம், மனிதனுடைய ஆவின்னு சொன்னால் அது கரெக்டு. ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்குற மாதிரி சொல்லணுமானா, நம்முடைய உயிர் அது தேவனிடத்திலிருந்து நேரடியாக வந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆதாமை உண்டாக்கும் போது அவனுடைய சரீரத்தில் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். அதுக்கு பிறகு தான் ஆதாமை 2ஆக பிரிக்கிறாரு. 2ஆக பிரித்து குடும்பமாக ஆக்கிட்டாரு. 2ஆக பிரித்து குடும்பமாக ஆக்கிட்டு
என்னுடைய சாயல் என்னுடைய ரூபம். அவர் ஜனப்படி சொல்கிறாரு, நம்முடைய சாயல் என்னுடைய சாயலின்படி என்னுடைய ரூபத்தின்படி நான் மனுஷனை உண்டாக்க போகிறேன் அப்படி சொல்லாமல், நமது சாயலிலே நமது ரூபத்திலே மனுஷனை உண்டாக்குவேன் இல்லை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால குறைஞ்சது 2 பேர் அங்கே தீர்மானம் பண்ணி இப்படி நமது சாயலில் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தீர்மானித்து ஆதாமை உண்டாக்கினார். அவனை அப்படியே விடாமல் அவனுக்கு ஏற்ற துணை இல்லை என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் மண்ணை எடுத்து ஏவாளை செய்யாமல், அல்லது ஒரு அடிமையாக இருக்கணும்னு செய்யாமல், உயர்ந்தன்னு இல்லாமல் தாழ்ந்தன்னு இல்லாமல், தலையிலிருந்து உண்டாக்காமல் காலிலிருந்து உண்டாக்காமல், அவனுடைய விலா எலும்பு ஒன்றை அவனுடைய இருதயத்துக்கு அருகாக வைத்து இருக்கக்கூடிய விலா எலும்பு ஒன்றை எடுத்து மனுஷியாக படைத்ததினாலே அந்த மனிதனுடைய இருதயத்துக்கு அருகாக வைத்து நேசிக்கப்படத்தக்கவள் அப்படின்னும், 2 பேர் சேர்ந்திருந்தால் தான் திருப்தி என்னும், 2 பேர் ஒரே மாம்சம்னும், அவர்கள் சேர்ந்து தான் வாழ்ந்திருக்கணும், பிரியக்கூடாதுன்னும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு வச்சுட்டாரு. அதை இந்த பிரசங்கத்தை பண்ணவே மாட்டாங்க. தேவன் ஒரு குடும்பமாக இருக்கிறாருன்னு சொன்னாவே அதுவே பெரிய அதிசயம். அது ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க அப்படி சொல்கிற அளவுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் இதை பேசியிருக்கிறேன். சூப்பர் டிவியில் அந்த சமயம் அந்த செய்தியெல்லாம் போயிருந்துருக்குது. ஆனால் இவ்வளவு தெளிவாக இப்போ நான் பேசுகிற அளவுக்கு பேசுனதில்லை. இப்போ நான் சொல்கிறேன், ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் ஆரம்பத்தில் அவர் ஒருவராக தகப்பனுடைய குணமும் தாயோடைய குணமும் ஒன்றா இருந்து, ஒருவேளை அதுக்கப்புறம் அவங்க தகப்பனாவும் பரிசுத்த ஆவியானவரை பிதாவாகவும் பரிசுத்த ஆவியானவரும் பிரிஞ்சாங்களா எனக்கு தெரியாது, அதெல்லாம் சொல்லலை. ஆனால் ஒன்று தெரியும், அவர் பிதாவாக இருக்கிறார், இயேசு குமாரனாக இருக்கிறார். அங்கே அம்மாங்கிற ஒருத்தர் அங்கே ஏதோ இருந்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை அம்மான்னு சொன்னால் இங்கே எல்லோரும் கோவிச்சுக்கிடுவாங்க, அதனால் நானும் சொல்லலை. ஆனால் தேவனுடைய சாயல் ரூபத்திலே மனுஷனை உண்டாக்கும்போது ஒரு குடும்பமாய் உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார், குடும்பமாய் ஏற்படுத்தி வைத்தார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொன்னார். அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், அவர் நமது சாயலில் நமது ரூபத்தில் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படி சொல்லும்போது அவர் எப்படி ஆவியாக இருக்கிறாரோ அது மாதிரி நம்மை ஆவியாக ஏற்படுத்தினார்னு, அவர் எப்படி பரிசுத்த நீதிமான் நல்லவராக அன்புள்ளவராக இருக்கிறாரோ அதுபோல் மனுஷனை அப்படி ஏற்படுத்தினார்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். தப்பு கிடையாது, அது கரெக்ட். ஆனால் அத்தோடு சேர்ந்து மனிதனை குடும்பமாக ஏற்படுத்தினார்ங்கிறத நம்ம அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கலை. தேவன் மனிதனை ஒரு குடும்பமாக ஏற்படுத்தினார். பிறகு இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் திருமணம் ஏற்ற காலத்தில் திருமணம் செய்து குடும்பமாய் பிள்ளைகளை பெற்று வாழுகிறார்கள். இதோட விட்டாரா? இங்கே இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் தன்னுடைய குமாரனாய் இயேசுவுக்கென்று மணவாளனாகிய இயேசுவுக்கென்று கற்புள்ள கன்னிகைகளாய் நான் தெரிந்து கொண்டேன்கிறார். எப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ அப்பொழுது நீங்கள் உங்களை உலகத்தை விட்டு பிரித்தெடுத்து இயேசுவே என்னுடைய மணவாளன், அவருக்கு நான் கற்புள்ள கன்னிகையாக சேர்க்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற போது பொண்ணு நிச்சயமாயிருச்சு. ஹலோ, கல்யாணம் இன்னும் நடக்க காணோம். அதான உண்மை. விசுவாசிகள் எல்லாரும் மணவாளனாய் இயேசுவுக்கு மணவாட்டியாக கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறது உங்கள் எல்லாருக்கும் வசனம் தெரியும்னு நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 11
அந்த 1-2 வசனங்களை வாசிங்க. என்ன புத்தி என்னம்னு ஆரம்பிக்கிறான். சரி. நான் உங்களை இதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இப்படியே உங்களை கற்புள்ள கன்னியா வச்சு உங்களை கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுக்கு நான் வைராக்கியமாக இருக்கிறேன். அப்போ இன்னும் கல்யாணம் நடக்கலை. கல்யாணம் எப்போ நடக்க போகுது? அது பரலோகத்தில் நடக்க போகுது. அப்போது சபையெல்லாம் அங்கே போயிருக்கணும். ஏன்னா பொண்ணு இங்கே இருந்து கல்யாணம் அங்கே நடந்தா அது ஒன்றும் சரிப்படாது. அதனால் இயேசு வருகிறார், தன்னுடைய மணவாட்டி சபையை கூட்டி கொண்டு போக வருகிறார். அவர் கூட்டி கொண்டு போகிறார். அதான் ரகசிய வருகைன்னு பைபிளில் ரகசிய வருகைன்னு எழுதலை, சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார் என்று நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலையும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலையும் இந்த வசனங்கள் இருக்கின்றன. அது உங்களுக்கு தெரியும். அந்த வசனங்களின்படி இயேசு மேகங்கள் மேல் வருவார், தரைக்கு இறங்க மாட்டார். மேகங்கள் மேல் வருவார், பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு கூட வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கல்லறையிலிருந்து எழுந்து வருவார்கள். அந்த சமயத்தில் உயிரோடு இருக்கிற நாமும் கூட மறுரூபமாகி மேகங்கள் மேல் இருக்கக்கூடிய இயேசுவோடு கூட சேர்ந்து பரலோகம் செல்வோம். அங்கே பெரிய ஒரு செலிப்ரேஷன், ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, கல்யாண நிகழ்ச்சி நடக்கிறது. சபை மேலே போய்விட்டது, ரட்சிக்கப்படாத எல்லாரும் கீழே பூமியில் இருக்கிறார்கள். பூமியில் நமக்கு தெரியும் 7 வருஷம் உபத்திரவ காலம்னு நமக்கு தெரியும். 7 வருஷம் அங்கே கல்யாணம்னு பைபிளில் எழுதலை. ஆனால் 7 வருஷம் பூமியில் உபத்திரவம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கே கீழே உபத்திரவம், மேலே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லலை. ஆனால் 7 வருஷம் முடிந்த பிறகு இயேசுவானவர் வெள்ளை குதிரையில் ஏறி தன்னுடைய பரிசுத்தவான்களோட வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்கதரிசியையும் பிடிச்சு அக்கினி கடலில் போட்டுட்டு இந்த பிசாசை பிடிச்சு 2000 வருஷம் ஒருத்தனை கட்டி போட வச்சுட்டு இவர் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கிறார் என்று அது நல்லா தெரியும். இப்போ இடையில 7 வருஷம் அங்கே என்ன நடந்தது அதுதான் நமக்கு தெரியலை. அதற்காக பைபிளில் இருந்து நான் ஒரு பகுதியை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் முதல் 13 வசனங்கள். மத்தேயு 22 முதல் 13 வசனங்கள். இதை நம்ம வாசிக்கணும். இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம்னா என்ன? பரலோக ஒரு ராஜ்யம், சரி. ஆனால் அநேக இடங்களில் தேவனுடைய ராஜ்யம்னு அதை சொல்லியிருக்கா இல்லையா? சொல்லியிருக்கா? பரலோக ராஜ்யம்னு சொன்னாலும் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்போம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்போ தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னாலும் பரலோகத்தோடைய ராஜ்யம், பிசாசோடைய ராஜ்யம் இல்லை. இந்த பூமியில் இப்போ இருக்கக்கூடிய பாவிகள் இருக்கக்கூடிய ராஜ்யம் இல்லை. அது பரலோகத்தின் ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யம். அவர் தான் கடவுளாக இருக்கிறவர், தேவாதி தேவனாக இருக்கிறவர். அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இயேசு சொன்னார்,
தேவனுடைய ராஜ்யம்னு பிசாசுடைய ராஜ்யம்னு அவர் பிரித்து சொன்னார். அப்படியான தேவனுடைய ராஜ்யம் பற்றி இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த இடத்துல பரலோக ராஜ்யம், அதாவது தேவனுடைய ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த ஒரு வரி மட்டும்தான், இந்த ஒரு வசனம் மட்டும்தான் அங்கே தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்கு மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்தி அங்கே கல்யாணம் செய்து வைக்கிறார். ஆதாமுக்கு கல்யாணம் செய்து வைத்தவர் ரெண்டாவது ஆதாமுக்கும் ஒரு கல்யாணம் செய்து வைக்கிறாருங்கிறத இந்த ஒரு வசனத்தில் மட்டும் பார்க்கணும். மீதி எல்லா கதையும் பூமியில் ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்த அந்த காட்சியை போல அமைந்திருக்கிறது. ஆனால் இது எல்லாமே தேவன் பரலோகத்திலே மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டியாகிய சபையை கொடுத்து அவர்களை ஒரு அற்புதமான குடும்பமாக ஆக்குகிறதை பற்றி எழுதியிருக்கிறது. ஒரே ஒரு இயேசு, ஆனால் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய எல்லாரும் கற்புள்ள கன்னிகைன்னு சொன்னாலும் அவங்கள என்னன்னு சொல்லியிருக்கு, ஒரே ஒரு சரீரமாக என்று சொல்லியிருக்கிறது. நாம் எல்லாரும் ஒரு சரீரத்தில் கண், காது, மூக்கு, வாய் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்கமாக இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. ஆக சபையானது கிறிஸ்துவின் சபை. அப்புறம் அந்த சபைக்கு தலை யாருன்னு கேட்டால் கிறிஸ்துன்னு போட்டிருக்கு. மனைவிக்கு தலை புருஷன். பாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, என்ன நியாயம்? ஆனால் அவர் இப்படி எழுதி வச்சுட்டாரு, நான் என்ன சொல்ல. மனைவிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை பிதாவாகி தேவன். அது நமக்கு விளங்கு. அப்போ பிதா தான் பெரியவர்னு தெரியுது. பிதா தன்னை தகப்பன் பிதா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. தன்னுடைய மனைவி இன்னார்னு சொல்லலை, பரிசுத்த ஆவியானவர்னு மட்டும் எழுதியிருக்கு. ஆனால் பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் பரிசுத்த ஆவியானவர் செய்வார், அதை தான் இயேசு செய்வார், குமாரனா இயேசுவும் செய்வார். அவர்கள் ஒருமனப்பட்டிருக்கிறது போல இப்போ நம்ம மனம் புதிதாகி மறுரூபமாகி எப்படி ஆக சொல்கிறாரு? கிறிஸ்துவின் சிந்தை அவரை மாதிரி நம்முடைய மனநிலை வர வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ அவரை மாதிரி நமக்கு மனநிலை வந்தால் பிதாவுடைய மனநிலை எப்படியோ அப்படியே பரிசுத்த ஆவியானவர், அப்படியே இயேசு, அப்படியே நாமும். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரோட நாமளும் ஒரு ஆள், 4வது ஆளாக சேர்ந்தா எப்படி 4 பேரும் ஒரு மனப்பாட்டோடு, 4 தனித்தனி ஆட்கள் ஆனால் ஒரு மனப்பாட்டோடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்போமோ அதுபோல் அவர் ஒரு குடும்பத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். அந்த குடும்பத்தில் கல்யாணம் செய்து வைத்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எது? தேவனுடைய ராஜ்யம், பரலோகத்தை ராஜ்யம். அதாவது கடவுளுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னா மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்தது போல இருக்கிறது. உவமையாய் சொல்லி கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களை நான் தான் அந்த ஒரு வசனம் தான் அந்த இதுக்குன்னு சொன்னேன், மீதியெல்லாம் பூமியில் நடக்கிற கல்யாணத்தை பற்றின்னு. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். ஏற்கனவே அழைச்சிட்டார், பத்திரிக்கையெல்லாம் போயிடுச்சு. அவங்களுக்கு யார் யாருக்கு என்ன என்ன பணம் பாக்கு, எப்படி பணம் பாக்கு வெத்தலை வச்சு அழைப்பாங்களோ அது மாதிரி இவன் ராஜா இல்லையா, வர்ற எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு குடி அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸையும் கொடுத்து அப்படி வரவேற்பு செய்யும்போது, ஆனாலும் சில ஆளுங்க என்ன செஞ்சிட்டாங்களாம், வர சொல்லும்படி ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், எருதுகளும் கொளுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? இஸ்ரவேலர். அவங்க வரமாட்டேன்றாங்க. அதனால ரோட்டில் இருக்கவன் போகிறவன் என்ன வர்றான்லாம் நல்லவன் கேட்டால் எவனாக இருந்தாலும் சரி கூட்டிகிட்டு வா
அப்படின்னு சொல்லி புறஜாதிகளாகிய நம்மை அழைத்தார்னு நீங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். நேற்று தான் கல்யாணம் பண்ணேன், அப்படி இன்றைக்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நேற்று தான் ஒரு வயல் வாங்கினேன், பார்க்க போகணும் அப்படி சொல்லிட்டாங்க. கல்யாணம் யார் வீட்டு கல்யாணம்? ராஜா வீட்டு கல்யாணம். ராஜா சும்மா இருப்பானா? கல்யாணம் பணம் பாக்கு வெத்தலையெல்லாம் கொடுத்து துணிமணியெல்லாம் கொடுத்து வா கல்யாணத்துக்குன்னு சொன்னால், அப்படி அழைக்கப்பட்டவர்கள் வரலைன்னா ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? அவனை கேவலப்படுத்துறதுக்கு இதை விட வேறு எதுவும் செய்யணுமா? ராஜாவை கேவலப்படுத்துறதுக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அப்போ அவனுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும். நம்மெல்லாம் பார்த்தா அவன் வரமாட்டேன்ட்டான், சரி போ தொலைகிறான் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் இருப்போம். அவரானா ஒழிச்சு கட்டிடுவேன்றார். என்ன இருக்குது? மற்றவர்கள் அவன் ஊழிய அதில் ஒருவன் அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அனுப்பிய தீர்க்கதரிசிகளை அடித்து துன்புறுத்தி கொலை செய்ததை பற்றி இதை நீங்கள் பார்க்கலாம். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். கோபம் வந்துருச்சு அவனுக்கு. பார்த்தா இவங்க எல்லாம் யார்? இஸ்ரவேலரெல்லாம் போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி அவர்களை சுட்டெரித்தான்னு போட்டிருக்கு. நீங்கள் இதை பைபிளில் வரலாற்றில் பார்க்கணுமானா டெம்போரல் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது தற்காலிகமான இந்த காலங்களில் நடக்கிற நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு வேறு, நித்திய நியாய தீர்ப்புன்னு அது தனியாக ஒன்று இருக்குது. அப்போ இந்த காலத்தில் நடக்கிற நியாய தீர்ப்பு, அப்புறம் நித்திய நியாய தீர்ப்பு. ஆவிகள்லாம் உயிர்த்தெழுந்த பிறகு கொடுக்கறது நித்திய நியாய தீர்ப்பு. இப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒழுங்காக இருந்தானா இல்லையான்னு சொல்லி பார்த்து இங்கே கொடுக்குற நியாய தீர்ப்பு தற்காலிகமானது, டெம்போரல்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சுட்டரித்தான்னு பார்த்தா இந்த பைபிள் வரலாற்றில் எப்பெல்லாம் இந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு பாகால்கிட்ட போனாங்களோ அப்பெல்லாம் இந்த ஜனங்கள் சிறைப்பட்டு போகும்படி, அல்லது மழை இல்லாமல் போகும்படி, அல்லது பஞ்சம் வரும்படி, அல்லது இவங்களை பிடிச்சு கொண்டு போய் எங்கேயாவது அடிமையாக வச்சுக்கிற மாதிரி அப்படியெல்லாம் செய்து, பத்தாவதுக்கு சுட்டரித்தான்னு சொன்னால் அந்த பட்டணங்களை அழித்து போட்டு விட்டு அதெல்லாம் நடந்தது என்று எழுதியிருக்கிறது பைபிளில் வரலாறு நீங்கள் அநேகம் பார்க்குறீங்க. சோதோம் குமாரா எப்படி போச்சு, அப்புறம் நோவா காலத்தில் எப்படி அதை அழித்தார். அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இஸ்ரவேலர் வந்து கர்த்தரை விட்டு பாகால்கிட்ட போனாங்கன்னா அந்த தேசத்தை அழிச்சிருக்கிறார். அப்புறம் அதாவது அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போனவங்க, அப்போ தேசம் அழிஞ்சுது. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க, அப்போ தேசம் அழிஞ்சுது. ஆலயத்தெல்லாம் கூட அழிச்சிட்டார். அப்போ இப்படி அழிவுகளை பற்றி பேசுகிறத நினைக்கும் போது இந்த இடத்துல அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையே சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அந்த இஸ்ரவேலர் அந்த கல்யாணத்துக்கு வருகிறதுக்கு அபாத்திரவானாய் போனதுனால ஆகையால் நீங்கள் வழி சந்தியிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அதான் புறஜாதிகள். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார், என்னது நல்லார் மட்டும் கிடையாது, நம்ம நல்லார்னு சொல்லிக்கலாம் இப்போ, ஆனால் நம்ம பொல்லாதவர்களா இருந்தோம் பார்த்தீங்களா. நல்லார் பொல்லார், தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார்கள். போனே வந்தவன் எல்லாரையும் வாங்கடா வர்றேங்கிறவனெல்லாம் கூட்டி வந்துட்டாங்க. கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. இப்போ ராஜாவோட அழைப்பு கேட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை, அவங்களெல்லாம் வந்து பார்த்து, ஐயா வாங்க வந்தீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு ஒரு வந்தனம் செய்து அவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது அவசியம் இல்லையா. அதனால் இப்போ ராஜா வர்றாரு. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு கல்யாணத்துக்கு போனால் என்ன செய்வோம், இருக்கிறதுலையே அவங்க துணியெல்லாம் கொடுக்கல, ஆனால் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க.
ஆனால் நம்ம எல்லாரையும் அழைச்சிருக்கிறாங்க. நம்ம போகிறப்ப என்ன செய்வோம்? இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ்ஸாக. அது ஏன் அப்படி செய்கிறான்? ஏன் சும்மா சாதாரணமாக ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிற மாதிரி போக வேண்டியதானே? போக மாட்டோமே. அது ஒரு கல்யாணம். நம்ம வகைற ஆட்கள்லாம் வருவாங்க, எல்லோரும் பார்ப்பாங்க. நம்மையும் தரக்குறைவாக நினைக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வெல் ட்ரெஸ்டாக போனாதான், நல்லா உடுத்தி போனாதான் அந்த கல்யாண வீட்டுக்காரவங்களுக்கு மரியாதை. பிச்சைக்காரி மாதிரி போனான் ஏன் இது எந்த கேஸு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்படி பிச்சைக்காரி மாதிரி கேஸ் ஒன்று இங்கே வந்திருக்குது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, இந்த கல்யாணத்துக்கு மணவாளனா இயேசும் மணவாட்டி கல்யாணத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூட முடியாத ஒரு ஆள், சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தா என்று கேட்டான். அதற்கு அவன் பேச வாயில வார்த்தையே. அப்போ அவனுக்குள்ளே தெரியுது இது சரியில்லை, நம்ம இப்படி வந்தது சரியில்லை, நம்ம இப்படி வந்தது நம்மை தரக்குறைவாய் நாமே நடத்தி கொண்டது மாத்திரமல்ல, நம்மை ஒரு மேன்மையான இடத்துக்கு அழைத்த அந்த மனுஷனுக்கு மரியாதை கொடுக்காம அவனை கேவலப்படுத்துகிற மாதிரி நம்ம இங்கே வந்தது தப்புன்னு அவனுக்கே தெரியுது. வாயை திறக்க முடியல. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். இதையெல்லாம் யாரு? கையும் காலையும் கட்டி புறம்பான இருள்ங்கிறது பைபிளில் புறம்பான இருள்னு சொல்லப்படுகிறது நரகத்தை பற்றி பேசுகிறது. இந்த ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு ஒழுங்காக வராதவன் அவன் எல்லாம் எங்கே போகிறான்? நரகத்துக்கு போகிறான். அழுகையும் பற்கடிப்பும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே கொண்டே போடு, அங்கே வேதனைப்படட்டும்னு. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இப்போ எல்லாரையும், உலகத்தில் மனுஷனாக இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அழைத்தார். ஆனால் யாரெல்லாம் கல்யாணத்துக்கு விருந்துக்கு வந்தாங்க? அந்த அழைப்பை கேட்டு வந்தது மாத்திரமல்ல, அதுக்கேற்ற கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக போனாங்க என்று இந்த மாதிரி இந்த உவமை சொல்லுகிறது. இது எதை பற்றி பேசுகிறது? ஒரு கூட்டம் என்ன பண்ணிருச்சு, இப்போ தான் நான் வயல் வாங்கினேன், நான் ஒரு கல்யாணம் பண்ணேன், அதனால் வர முடியாதுன்னு சொல்லிருச்சு. எங்கே? ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு. இது எந்த விதத்தில் இன்னொரு அர்த்தம் சொல்லுதுன்னு கேட்டால், மணவாளனாய் இயேசுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ மணவாட்டியாக இருக்க மாட்டேன்னா அப்புறம் இன்னொருத்தையும் வருவான், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, அவன் இருக்கிற நரகத்துக்கு தான் இவங்க போகிறாங்க. இன்றைக்கு பூமியிலே மனிதர்கள் உயிரோடு இருக்கிற காலங்களிலே தேவன் தம்முடைய ஊழியக்காரரை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகர்களை, போதகர்களை, மேய்ப்பர்களை அனுப்பி, நீங்கள் வாங்க, ராஜா வீட்டு கல்யாணம், இயேசுவுக்கு மணவாளனாக, மணவாட்டி சபையா நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார், நீங்கள் வாருங்கன்னு ஆதாமுடைய காலம் முதல் இன்றைய காலம் வரைக்கும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ரட்சிக்கப்பட சொல்லி, தேவனுடைய பிள்ளையாக சொல்லி, இயேசுவுக்கு கற்புள்ள கன்னியாக வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட எல்லாரும் இங்கே இருக்கிறோம். வந்தவங்க, தெரிந்து கொண்டு வந்தவங்க இருக்கிறோம். வராதவங்க உலகத்தில் இருக்கிறார்கள். அதில் வந்ததுலேயும் சில கேஸு ரட்சிக்கப்படாமல் இங்கே உட்காந்துருக்கு. ஐயோ, அப்படி ஏதாவது இருந்தீங்கன்னா இப்போவே ரட்சிக்கப்பட்டுருங்க. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளலைன்னா பின்ன எப்படி இருக்கும்? யோசுவா சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாதது என்று கண்டால் நீங்கள் யாரை சேவிக்க போகிறீங்க? மணவாளனா இயேசுவை கல்யாணம் பண்ண வேண்டான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஹலோ, இதெல்லாம் இவ்வளோ விளக்கமாக நம்ம சுவிசேஷம் சொல்கிறப்ப சொல்ல மாட்டோம். இயேசு நம்ம பாவங்களை தொலைக்கிறாரு, பரலோகம் போயிடலாம், அவ்வளவுதான் சொல்லுவோம். ஆனால் வந்து கர்த்தருடைய பிள்ளையாக வந்து இந்த பைபிளை வாசித்தா நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மேன்மையான அழைப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும்.
ஒரு மேன்மையான அழைப்புக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே இருக்க இப்போ நம்ம சபையாக இருக்கக்கூடிய நாம் கூட போன வந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அப்படி சொல்லலை. இந்த சபையாய் வருகிறவர்கள் தேர் பாசிங் த்ரூ அன் ஃபயர் டெஸ்ட். ஒரு அக்கினி பரீட்சை மூலமாக நாம் பரிசுத்தவான்களாக அங்கே போய் சேர்றோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதை நமக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் அவங்க 3 பேருக்கு தாங்க அந்த அக்கினி அப்படின்னு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அக்கினி ஒரு காலகட்டத்திலேயாவது கட்டாயமாக வருது. ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படுற பயப்படுற அளவுக்கு. ஆனால் உண்மையான விசுவாசி அந்த அக்கினிக்குள்ளே இருக்கும்போது அந்த அக்கினி அவனுக்கு ஒன்றும் செய்யலை. அந்த அக்கினியின் மனம் கூட அவங்க வஸ்திரத்தில். அதுபோல் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழும்போது அக்கினி பரீட்சைகள் வந்தாலும் கூட அந்த அக்கினி நம்மேல் பலன் செய்யாது. நீ ஆறுகளை கடக்கும்போது தண்ணீர்கள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் அக்கினி வழியாக போனாலும் அது பட்சிக்க முடியாது, அது உங்கள் மேல் பலன் செய்ய முடியாது. வெள்ளம்னு எழுதியிருக்கு பைபிளில். வெள்ளம் தண்ணீரில் எழுதும் போதெல்லாம் அது பிசாசை குறித்து சொல்லுகிறது. ஆதியாகமத்தில் உண்டாக்கும்போது அங்கே கடல் சமுத்திரமெல்லாம் இல்லை, அங்கே சமுத்திரம் இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதாவது கடைசியில் சமுத்திரம் அங்கே இல்லை. அந்த சமுத்திரம் எப்படி வந்தது? சாத்தான் கீழே விழுந்ததுனால ஒரு பெரிய பிரளயத்தினால உண்டானது அப்படின்னு பார்க்குறோம். மரண யோர்தானை பற்றி பேசுகிறீங்க. ஆறுகள் வெள்ளம் போல் உங்கள் மேல் புரளும் போதுன்னு பார்க்குறீங்க. இம்மட்டு வா, இதுக்கு மிஞ்சி வராதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் அலைகளுக்கு கட்டளையிட்டாருன்னு பார்க்குறீங்க. உங்களுடைய பெருமை இங்கே அடங்க கடவுது அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்க்குறீங்க. ஆக இந்த வெள்ளங்கள்லாம் சொல்லும்போது அது ஒரு விசுவாசிகளுக்கு விரோதமாய் போராடுகிற போராட்டமாய் பார்க்கப்படுகிறது. அதை அடக்கி வைக்கிறார். இந்த பூமியில் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அக்கினி வழியாக போனாலும் வேக மாட்டீங்க, தண்ணீர்கள் மேலே புரளாது, நீங்கள் பத்திரமா போய் சேருவீங்க. அல்லேலூயா. நீங்கள் மணவாளனாக இயேசுவுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை. ஏன் கற்புள்ள கன்னிகை? இந்த அக்கினி வழியாக போய் நீங்கள் கர்த்தருக்கு கற்புள்ள கன்னிகைன்னு காட்டிட்டீங்க. இங்கே இந்த பூமியில் நம்ம இப்போ ஒரு வேளை நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம பரிசுத்தமாக கற்போடு இருந்தோமா அப்படின்னா இருந்தால் இல்லை, அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த ஒரு அக்கினி டெஸ்ட் மூலமாக போகிறீங்களே, இது நீங்களை கற்புள்ள கன்னிகையாக உங்களை ஆக்கி காட்டுகிறது. அப்போ நீங்கள் பரலோகம் போகிறப்ப பரிசுத்தமாக ஒரு பாவமும் செய்யாத ஒரு நல்ல கன்னிகையாக. மரியாளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மரியாளை பற்றி எந்த குறைவாவது யாராவது சொல்ல முடியுமா? அதுபோல நீங்கள் கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக போகும்போது கற்புள்ள கன்னிகையாக நீங்கள் போகிறீங்க. ஏன்னா இவர் உங்களை ரத்தத்தால் கழுவுனது மாத்திரமல்ல, வசனத்தினால் கழுவி, பரிசுத்த ஆவியினால் அவங்களை கழுவி, அப்புறம் அக்கினி டெஸ்ட்டு ஃபயர் டெஸ்ட் மூலமாக அவங்கள கொண்டு போய் இந்த மாம்சமெல்லாம் எரிக்கப்பட்டு மீதி பரிசுத்தமான கர்த்தருடைய பிள்ளையாக மட்டும் நீங்கள் அங்கே போகிறீங்க. மணவாளனா இயேசுவுக்கு நீங்கள் மணவாட்டி சபையாக இருக்கிறீங்க. நம்ம சபையை எடுத்துக்கொள்ளப்படும் போது அங்கே 7 வருஷம் நாம் சொன்னேன் நான், அந்த காலங்களில் 3 நாள் கல்யாணம் நடக்கும் எல்லா வீடுகள்லேயும். இப்போல்லாம் ஒரே நாள் ஆக்கிட்டாங்க, அது ஒரு நேரம் ஆக்கிட்டாங்க. அது ஒரே சீக்கிரத்தாக முடிஞ்சு போகட்டும். ஆனால் கல்யாணம் அவர் 7 வருஷத்துக்கு கல்யாணம் வைக்கிறாரு. அது எப்போதுமே சந்தோஷம் நிறைந்ததாய். மணவாளன் கூட இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசம் பண்ணுவாங்களா அப்படின்னா என்ன சொல்கிறார்? சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்கன்ற. அப்போ மணவாளன் மணவாட்டி சபை அங்கே அந்த கல்யாணம்னா நல்ல சாப்பாடு, நல்ல விருந்து. 7 வருஷத்துக்கு பெரிய கொண்டாட்டம், மேலே 7 வருஷத்துக்கு கீழே உபத்திரவம். இப்படி இருக்கிறதாக நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் வந்திருக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அக்கினி பரீட்சைகளில் நீங்கள் ஜெயித்திருக்கிறீங்க.
வெள்ளங்கள் உங்கள் மேலே புரண்டா கூட அது மேலே பற்றி எனக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி வாழ்ந்துருக்கிறீங்க. மணவாளனா இயேசுக்கு மணவாட்டியாக இருக்கிறீங்க. மற்றவர்கள்லாம் மணவாளனா இயேசுக்கு மணவாட்டியாக இல்லாமல் ரட்சிக்கப்படாமல் யாருக்கோ மணவாட்டியாக போகிறாங்க. அங்கே போகிற இடம் அவங்களுக்கு தெரியும், போகிற நரகமும் தெரியும், அந்த பிசாசு அங்கே இருப்பேன், எல்லாம் சேர்ந்து அது எவ்வளோ பயங்கர வேதனை, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம்னு இந்த இடத்துல நம்ம வாசித்தோம். நம்மை நாமே நிதானித்து பார்த்து கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுது நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோமாக. மேன்மையான அழைப்புக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எந்த ஜெபம் பண்ணலாம்? கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருமணம் பற்றி, குடும்ப வாழ்க்கை பற்றி நீர் எழுதியிருக்கிறதை இன்று நாங்கள் ஒருவேளை இது முதல் பகுதியாக நாங்கள் பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு போதிக்கிறீர். தேவன் ஒரு குடும்பமாய் நீர் இருக்கிறது போல உமது சாயல் ரூபமாய் எங்களை குடும்பங்களாய் ஏற்படுத்தி எங்கள் மூலமாய் பிள்ளைகளை பெற்று அதை கர்த்தர்க்கேற்ற விதத்திலே வளர்த்து கொடுக்கும்படி சொல்லுகிறீர். அப்படி ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்களை தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி உம்முடைய குடும்பத்தில் நீர் ஏற்றுக்கொள்ளுகிறீர். இதெல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் சிந்திக்கிறோம், உம்முடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் உமது சாயலில் இருக்கிறதை நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரலோகத்திலே ஒரு கல்யாணம், அது மணவாளனா இயேசுக்கு மணவாட்டியாக நாங்கள் கற்புள்ள கன்னிகையாக இருக்கிறது. அதற்காக இப்பொழுது நாங்கள் ஆயத்தமாகிறது. இந்த காலத்தில் ஒரு வேளை நாங்கள் உமக்கு சாட்சியாக இருக்கிறது மட்டும்தான் நாங்கள் ரொம்ப பேசி இருந்திருக்கிறோம். ஆனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரவங்களெல்லாம் அந்த அக்கினி பரீட்சை போல் எங்களுக்கு இருந்து எங்களை அப்படி பரிசுத்தமாய் மாற்றி எங்களை கற்புள்ள கன்னியாக நீர் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்கிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். மணவாளனாய் இயேசுவை நினைக்கிறோம். அவரே நினைத்து எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு பரிசுத்தமாய் வாழுகிறோம். கர்த்தர்க்கே துதி கன மகிமை இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.